அதிமுக தான் எப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசாக கிளம்பி இருக்கு. பாஜகவோட இன்னைக்கு இனிமே எந்த காலத்துலையும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது சொன்னாங்களே. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார். அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை. அதனால அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி. எலெக்ஷன் கமிஷனே அந்த வேலையில் இறங்கி இருக்கு. எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு திட்டம். தேர்தலையே திருட்டுத்தனமாக நடத்துகிற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்களுடைய தொண்டர்கள் அறிவாளிகள் இருக்கிறது அவங்களே தலைவர்களே விரும்புறதில்லை. எங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இனி அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பற்றி தெரியாது, பேருங்க அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் அதிமுகன்ற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னே அவங்களுக்கு தெரியாது. திமுகவை விமர்சிக்கணும், கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா, கொள்கை தெரிஞ்சிருச்சுன்னா, மக்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்குற கேள்வியை நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நாளைக்கு அவங்களுடைய தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடலாம். கேட்பாங்கல்ல, பாஜகவோட இன்னைக்கு இனிமே எந்த காலத்துலையும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது சொன்னாங்களே, இப்போ ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன் நீங்களே சொன்னீங்களே 4 மாதம் முன்னாடி இனி எந்த காலத்துலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்களே. இப்போ மறுபடியும் நாம் பாஜகவுக்கு அடிமையாக போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்பாங்க. அதனால தான் அந்த தொடர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார். அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான். நாங்களும் புத்தக காட்சியாக தேடிட்டு இருக்கிறேன். கொள்கைகள் மட்டும் மறக்கல, அவருடைய தலைவரே யாருன்னு அவர் மறந்துருக்கிறார் பல நேரத்தில். சமீபத்தில் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார். அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய இயக்கத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 200 இளம் பேச்சாளர்களை நம்ம தேர்வு செஞ்சுருக்கிறோம். அந்த இளம் பேச்சாளர்களை விட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மணிக்கணக்கில் திராவிடத்தை பற்றியும் நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை பற்றியும் அந்த 200 பேச்சாளர்களும் போட்டி போட்டுக்கிட்டு பேசுவாங்க. அதிமுக தான் எப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசாக கிளம்பி இருக்கு. நாம் என்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. நம்ம அறிவு திருவிழா நடத்தி 4 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு. என்ன கேட்குறாங்க, எப்படி நீங்கள் அறிவு திருவிழா நடத்தலாம், யாரை கேட்டு நடத்துனீங்க, எதுக்காக நடத்துனீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துகிறான். அதுவும் அறிவு திருவிழாவில் அவங்கள விமர்சித்து பேசிட்டோன்னு கோபம் வேற. எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ, அதனால அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி. சுகாதார மேம்பாட்டை பற்றி பேசும்போது கிருமிகளை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? கிருமிகிட்ட எப்படி நம்ம விலகி நிற்கணுங்கிறதுக்காகத்தான் பேசினாதான் சுகாதார மேம்பாட்டை பற்றி நம்ம தெளிவாக பேச முடியும். அதுபோலத்தான் அறிவு திருவிழாவில் கொள்கைகளை பற்றி பேசும்போது
கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்க பேசியவங்க சில பேர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம். கழகத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுமே அறிவு திருநாள். குக்கிராமங்களில் கூட படிப்பகம் நடத்திய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். சலூன் கடை, டீ கடை, சைக்கிள் ஸ்டாண்டுன்னு சாமானிய மக்களையும் அரசியல் பேச வச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய ஒவ்வொரு தலைவர்களும் நூற்றுக்கணக்கான பத்திரிகைகளை தலைமையேற்று நடத்தினாங்க. கழக முன்னோடிகள், முன்னாடி இருந்த முன்னோடிகளும் சரி, இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, சாதாரண நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் புத்தகங்களை எழுதிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய கழகத்துடைய மேடைகள் ஒவ்வொன்றும் கொள்கை வகுப்பறைகள்னு சொன்னால் அது மிகையாகாது. கழகத்துடைய முதல் தலைமை அலுவலகம் பேரறிஞர் அண்ணா வச்ச பேர் அதற்கு அறிவகம். அதன் பிறகு நம்முடைய கலைஞர் கட்சியினுடைய தலைமை நிலையத்தை கட்டினார். அதற்கு அவர் வச்ச பெயர் அண்ணா அறிவாலயம். இப்படி அறிவுக்கு முக்கியத்துவம் வந்துட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு வழிகாட்டியான கழகமாக இயக்கமாக இன்னைக்கு நடைபோட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் அந்த உரிமையில தான் நாம் அறிவு திருவிழாவை நடத்துகிறோம். நாம் இப்போ அத்தனை பேருக்கும் வெறுப்படைஞ்ச அத்தனை பேருக்கும் ஒரு சவால் விடுறோம். நீங்களும் நடத்துங்க, நடத்தி காட்டுங்க பார்ப்போம். ஆகவே அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் கொள்கையற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம் அச்சப்பட தேவையில்லை. அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. நிச்சயம் சொல்கிறேன், இந்த அறிவு திருவிழா கழக வரலாற்றில் என்னைக்கும் நிச்சயம் நீடித்து நிலைக்கும். இன்னைக்கு அறிவு திருவிழா நிறைவு பெற்று வள்ளுவர் கோட்டத்திலிருந்து நாம் எல்லாம் புறப்படுறோம். ஏதோ இளைஞரணி அமைப்பாளர்கள் சகோதரர்கள்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ காலேஜ் ஃபேர்வெல் டே முடிச்சுட்டு நண்பர்களை விட்டு கிளம்புற மாதிரி உங்களுடைய முகத்தில் ஒரு சோகம் தெரியுது. சோகமாக மகிழ்ச்சியான்னு போக தெரியும். நாம் இங்கேருந்து புறப்பட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறதில்ல. அடுத்த வேலை என்னென்னா, அடுத்து வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வேலையை பார்க்க போகிறோம். இந்த அறிவு திருவிழாவில் நம்ம பேசின விஷயங்களை, பரிமாறிக்கொண்ட கருத்துக்களை, கேட்ட கருத்துக்களை பட்டி தொட்டிக்கும் நம்ம போய் சேர்க்கணும். அதற்காகத்தான் இந்த அறிவு திருவிழா நடத்தப்பட்டது. தெருமுனை கூட்டங்கள், தலைவர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ், ரீல்ஸு, சோஷியல் மீடியான்னு நம்முடைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாடு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்முடைய நாடு இருக்கின்றது. இவ்வளோ நாட்களாக எதிர்கட்சிகளை மிரட்ட இடி, ஐடி, சிபிஐ போன்ற அமைப்புகளை வச்சு பயமுறுத்திட்டு இருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்பு என்ன கூட பயமுறுத்த முயற்சி பண்ணாங்க இடியை வச்சு. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நான்? கலைஞருடைய பேரன், கழக தலைவருடைய வளர்ப்பு. எதிர்கட்சிகளை முடக்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே அந்த வேலையில் இறங்கியிருக்கு. எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு திட்டம். தேர்தலையே திருட்டுத்தனமாக நடத்துகிற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கியிருக்கிறது. நாம் அத்தனை பேரும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. முதல்ல உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாக்குகளை நீங்கள் முதல்ல பாதுகாக்கணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தகுதியான ஒரு வாக்காளர் கூட பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம கண்ணும் கருத்துமா இந்த செயலில் நம்ம ஈடுபடணும். அதே மாதிரி போலி வாக்காளர்களை சேர்க்கறதையும் நாம் எந்த காலத்திலையும் அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் அதிகமான தொகுதியில் ஜெயிச்சு காட்டணும்னா நாம் இந்த பணியில் அடுத்த 4 மாதங்கள், அடுத்த 2 மாதங்கள் இந்த எஸ்ஐஆர் பணியே இருக்குது. அடுத்த ஒரு 45 நாட்கள் இருக்குது. அந்த பணியில் நாம் ரொம்ப கவனமாக ஈடுபட வேண்டும். 1967 சட்டமன்ற தேர்தலில் கழகம் முதன்முறையாக ஆட்சி பிடிக்கிறதுக்கு அப்போது இருந்த உடன்பிறப்புகள் எவ்வளவு சிறப்பாக எப்படி வேலை பார்த்தாங்களோ அதை விட அதிகமாக நம்ம வேலை பார்க்கணும், கடினமாக நம்ம உழைக்கணும். அடுத்த 4 மாதத்துக்கு வேற எந்த பணியும் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடாது.
2026 நாம் வெற்றி பெற்றா அது கழகத்துடைய வெற்றி மட்டும் கிடையாது, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றி என்பதை மக்களுக்கு நாம் புரிய வைக்கணும். 7வது முறையா கழக ஆட்சி அமைக்க தொடர்ந்து 2வது முறையா நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா இளைஞரணி தம்பிமார்கள் களத்தில் இறங்கி அதை நாம் செஞ்சு காட்ட வேண்டும். அதற்கு இந்த அறிவு திருவிழாவும் முற்போக்கு புத்தக காட்சியும் நிச்சயம் ஒரு அடித்தளமாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். இந்த நேரத்தில் அறிவு திருவிழா நடத்த அனுமதி வழங்கி நம்மையெல்லாம் வழிநடத்திய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். Subscribe to One India and never miss an update.